friends, welcome to our channel PALLIYUTHU. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ஐட்டம். நீங்க குழந்தைகளுக்கு வந்து டிஃபரண்டா ட்ரை பண்ணனும்னு நினைப்பீங்க. இல்ல அப்படினா வெளியில கடையில வாங்கி கொடுப்பீங்க. அதுக்கு பதிலா நீங்களே வீட்ல சூப்பரா செய்யலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக் ஐட்டம் தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்நாக் ஐட்டம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பேபிகார்ன் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சூப்பரான ஒரு மஞ்சூரியன் செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல பேபிகார்ன் கிரேவி அது பாத்தீங்க அப்படினா 4.5k வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. இந்த பேபிகார்ன் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து ಜಾಸ್ತಿ நம்ம செய்ய மாட்டோம். பட் அதனுடைய டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுல நிறைய விட்டமின்ஸ் இருக்கு. அதனால அந்த பேபிகார்னை யூஸ் பண்ணி எப்படி வந்து நீங்க ஒரு சூப்பரான ஒரு மஞ்சூரியன் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேபிகார்ன் மஞ்சூரியன் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு பேபிகார்னை வாங்கி அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சின்னதாக போட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காதுங்க. அதனால் நல்லா கொஞ்சம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டிக்கோங்க. இது வந்து நீங்கள் தண்ணி சேர்த்து பிசையக்கூடாதுங்க. தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா குழக்குலான்னு போயிடும். ட்ரையாக இருக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் அப்படியே வரன்னு நீங்கள் பிசைஞ்சு வச்சுடுங்க. தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி தொளிச்சுக்கோங்க. இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் இந்த பேபிகார்ன் நம்ம பரட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க. பேபிகார்ன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகி நம்மளுக்கு வரும். நீங்கள் வந்து ரொம்ப அடுப்பை ஹையில் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் டக்குன்னு தீஞ்சு போயிடும். அதனால் கரெக்டாக மிதமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக ஃப்ரை ஆகி கிடைக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே பொன்னிறமாக ஃப்ரை ஆகிடுச்சு. இது அப்படியே எடுத்து தனியாக வச்சிடலாம். இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து மஞ்சூரியன் செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ண ஆயில்லையே ஒரு 2 கரண்டி ஆயில் எடுத்து இதில் விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 அல்லது ஒரு 3 பூண்டை பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து க்யூப்ஸாக கட் பண்ணணும். அது கட் பண்ணது போக மீதி கொஞ்சமாக வெங்காயம் இருக்கும். அதை மட்டும் பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் வர அளவுக்கு தான் இருக்கும், அதை சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக ஒரு வதக்கிட்டு அந்த க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய குடமிளகாயும் இதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக ஒரு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் அதை ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் வினிகர் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 1 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மஞ்சூரியன் நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். உப்பு தேவை அப்படின்னா கூட இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் வந்து நம்மளுக்கு வந்து வதங்கி வரணும். ஏன்னா அப்போ தான் அந்த பச்சை வாசமெல்லாம் போகும். அதனால் லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இதெல்லாம் லைட்டாக வதங்கட்டுங்க. அதுக்குள்ளே இன்னைக்கான டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்னைக்கான டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நாம் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது பேபிகார்ன். இந்த பேபிகார்ன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரிச் ஃபைபர் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு. நீங்கள் பேபிகார்னை உளிக்கும் போதே உங்களுக்கு பார்த்தா தெரியும், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த முத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நார் வந்து ஜாயின் ஆகியிருந்திருக்கும். அந்த மாதிரி அப்போ அந்த ரிச் ஃபைபர் இருக்கக்கூடிய ஃபுட்டை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை அது ஈஸியாக வெளியேற்றுங்க. நம்ம என்ன மாதிரி நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோமோ அது வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் சேர்ந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப 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 பெஸ்ட் மெத்தடுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம கண்ட மாத்திரை இதெல்லாம் சாப்பிடாம நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபைபர் ரிச் ஃபுட் சாப்பிட்டீங்க அப்படின்னாவே இது உங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதிகமாக வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதுலேயும் இந்த மாதிரி ஃபைபர் இருக்கக்கூடிய ஃபுட் சாப்பிட்டீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உடம்புல கழிவுகளை தங்க விடாமல் வெளியேற்றிடும். இந்த மாதிரியான ஃபைபர் ரிச் ஃபுட்டை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து தண்ணியில் கொஞ்சம் கரைச்சிட்டு அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கார்ன்ஃப்ளவர் மாவுலேயே நான் கொஞ்சம் உப்பு போட்டும் கரைச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து அது எல்லாத்துலேயும் உப்பு வந்து ஆட் ஆகும் அப்படிங்கிறனால இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி லைட்டாக ஹீட் ஆகட்டுங்க. அதுக்கப்புறமா நாம் பொரிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த பேபிகார்ன் அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அழுங்காமல் மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப இது பண்ணிங்க அப்படின்னா அந்த பீசஸ் எல்லாம் உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் லைட்டாக உப்பு பத்தலைங்க எனக்கு, அதனால் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சரியாக இருந்தால் விட்டுருங்க. பத்தலை அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் பெப்பர் பவுடர் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய பேபிகார்ன் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் மேலே வெங்காயத்தாள் தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், பேபிகார்ன் மஞ்சூரியன் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் இதுவே ஹோட்டலில் போய் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப செலவு பண்ணணும். பட் வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னாவே கொஞ்சம் செலவில் நிறையா செய்யலாம், சுவையாக சமைக்கலாம். நல்லா எல்லாத்துக்குமே வயிறு திருப்தியாக நீங்கள் சாப்பிட்றதுக்கும் கொடுக்கலாம். இன்னொன்று, என்ன தான் கடையில் வாங்கி கொடுத்தாலும் நாமளாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அதனுடைய டேஸ்ட்டும் வேறு, நம்மளுக்கு மனசு சந்தோஷமும் அதிகமாக இருக்கும். என்னங்க எப்படி சூப்பரான ஒரு பேபிகார்ன் மஞ்சூரியன் செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்களா? நீங்களும் இதை செஞ்சு கொடுத்து உங்கள் வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்குங்க. கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஃபுட் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசிகலா தினேஷ்.